கர்த்தர் சிவராக வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகள், the unspeakable gifts of God. தேவன் அருளுகின்ற சொல்ல முடியாத அவருடைய ஈவுகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவோ நமக்காக செய்திருக்கிறார். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், எண்ணிப்பார் நீ பெற்ற ஸ்லாக்கியங்கள். என்ன ஒவ்வொன்றா அப்படியே எண்ணிப்பார். தேவன் செய்த யாவும் வியப்பை தரும். கவுண்ட் யுவர் பிளஸிங், நேம் them one by one என்கிற ஒரு நல்ல ஆங்கில பாடல் தமிழிலும் உண்டு. நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் செய்த சொல்லி முடியாத ஈவுகள், ஆங்கிலத்துல கிஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம ஒரு திருமணத்துக்கு போகிறோம், ஒரு உறவினர் அல்லது நண்பருடைய திருமணத்துக்கு போகிறோம். நாம் அவருக்கு ஒரு மொய் வைக்கின்றோம். இந்த மொய் சில பேராவூரணி போன்ற பகுதிகளில் மொய்ப்பிடி விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் அது நடக்கும். நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த சின்ன கவர்ல கொடுக்கறதெல்லாம் இருக்காது. அவங்க உள்ள பெரிய அண்டான எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு அண்டா வந்து 3 குடம் 4 குடம் தண்ணி பிடிக்கும். அவ்வளோ பெரிய அண்டா, அவ்வளோ பெருசா இருக்கும். கொண்டாந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு 10 வீட்டுக்காரங்க ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. எல்லாரும் கொண்டாந்து அவன் எல்லாம் லட்சக்கணக்கில் தான் இருப்பாங்க. நான் ஒரு மொய்ப்படி விருந்துக்கு போயிருந்தேன். போய் பார்த்தா அவன் இருக்கிறான் 3 கோடி 4 கோடிங்கிறான். பார்த்தா அவங்களோட எல்லாம் கிராம மக்கள். இவ்வளோ பொய்யா வரும், எல்லாம் அண்டான வச்சுட்டு கட்டுக்கட்டா வைக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த மொய்க்கு நாம வைக்கின்ற பணம் நம்ம திரும்பி அவர்களுக்கு கொடுத்தாகணும். நல்லா புரிஞ்சுங்க, அவர்களுக்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு பிசினஸ் வைத்து ஏதேனும் பிழைத்து முன்னுக்கு வருவதற்காக அந்த மொய்ப்படி விருந்தை வைப்பார்கள். நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல எல்லாம் வைக்கிறதெல்லாம் இந்த கவர்ல வச்சுட்டு போறது சின்னதெல்லாம் இல்லை, பெரிய அமௌண்டா பல்காக வைப்பாங்க. அவர்களை முன்னேற்றுவார்கள். நல்லா பாருங்க, இந்த மொய் என்பது அவங்க வச்ச மொய்ய நம்ம திருப்பி நம்ம அவங்களை என்ன பண்ணணும், வச்சாங்க. அது ஒரு கடன். நான் அவங்களுக்கு 1/2 பவுன் வச்சேன், திருப்பி வைக்கல. போய் கேட்பாங்க, வீட்டுல போய் கேட்பாங்களா இல்லையா? நிறைய வீட்டுல நடக்குது. ஆனால் ஆண்டவர் செய்வது அது திரும்ப கேட்கப்படுவது அல்ல. இட்ஸ் a gift. அதுக்கு கிஃப்ட், அது ஒரு ஈவு. கிஃப்டை யாரும் திரும்பி கேட்க மாட்டாங்க. அது கொடுத்ததுதான், மனதார கொடுப்பதுதான் கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் அது ஈவுகளாக இருக்கின்றது. அது மொய் கிடையாது, அது ஈவு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு ஈவுகள் ஒவ்வொன்றாக நாம் இந்த நாளிலே பார்ப்போம், வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு ஈவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு கிஃப்ட். விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. The redemption is a gift of God. Salvation என்பது தேவனுடைய, ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. நாம் பாவத்திலே விழுந்து கிடக்கிறோம். மனுக்குலம் முழுவதும் பாவத்திலே விழுந்து கிடக்கின்றது. இந்த பாவத்திலே விழுந்து இருக்கிற மனிதன் என்கிற நிலையிலிருந்து கீழே வீழ்ச்சி, fall of man, மனிதனுடைய வீழ்ச்சி, மனுக்குலமே விழுந்து இருக்கிறது. அந்த மனுக்குலத்தை, பாவத்தில் விழுந்திருக்கிற மனுக்குலத்தை அங்கிருந்து மீட்டு மனிதன் என்கிற ஸ்தானத்தில் அவனை நிறுத்துவதற்காக தேவனுடைய மகனாய் இருந்த மனிதன் தேவனுடைய மகன் என்கிற நிலையை தவறி
இங்கு பாவம் என்கிற அதல பாதாளத்துல விழுந்து கிடக்கிறான். அவனை மீட்டெடுத்து மகன் என்கிற நிலையிலே, மனிதன் என்கிற ஸ்தானத்திலே, குமாரன் என்கிற ஸ்தானத்திலே நிறுத்துவதற்காக தேவாதி தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை துறந்து அவரே மனிதனாக வந்து அந்த மனிதனை அவர் மீட்டெடுத்து அவனை தன்னுடைய மகனா உட்கார வைத்து அவனுக்கு அவர் அப்பாவாய் போய் உட்கார்ந்தார் மீண்டும். ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. உன்னை மனிதனாக மாற்றுவதற்காக தேவனே மனிதனாக வந்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய தெய்வ நிலையை துறந்து அவரே மனித நிலைக்கு வந்தார். நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய பொசிஷனை விட்டுட்டு இறங்குற, அவருடைய பொசிஷனை விட்டுட்டு இறங்குற ஒரு ஜட்ஜே ஒரு லாயராக இறங்கி வந்து வாதாடினா எப்படி இருக்கு? அங்க தேவாதி தேவன் தன்னுடைய பொசிஷனை விட்டு விட்டு தந்தை என்கிற பொசிஷனை, பிதா என்கிற நிலையை, தேவன் என்கிற நிலையை துறந்து மனிதன் என்கிற நிலைக்கு வந்து, குமாரன் என்கிற நிலைக்கு வந்து மனிதனை மீட்டு மறுபடியும் அவனுடைய பிள்ளையாக மாற்றி தேவனுடைய மகனாக, தேவனுடைய குமாரனாக அவனை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி வைத்து விட்டு மறுபடியும் அவர் போய் தந்தை என்கிற நிலையில உட்கார்றார். நல்லா கவனித்து பாருங்க. அவனுக்காக அவர் செய்த அந்த மீட்பு வேறு யாரால கொடுக்க முடியாது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் 1ஆம் அதிகாரத்துல பூர்வ காலம் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளை கொண்டோம் ஆசாரியர்களை கொண்டோம் முன்குறித்த தேவன். இந்த ரட்சிப்புக்கான பிரயாசம் நடந்தது. எல்லா மனுக்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவ கடலில விழுந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல ஒரு மனுஷன் வந்துட்டான், மகாவிஷ்ணு ஒரு பையன். என்ன பண்ணாரு? பிறவி 7 பிறவி அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொன்ன 7 பிறப்பு என்பது 7 பிறப்பு. அதாவது இந்த சரண் வந்து இப்ப ராஜாவுடைய எழுந்திருத்த பிறப்பு, அதான் அடுத்த தலைமுறை அப்படின்னு அர்த்தம். இதை என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் எடுத்து என்ன சொல்றாங்க? தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த என்னது மறுபிறப்பு, மறுபிறப்புன்னு கொண்டு போயிட்டாங்க. மறுபிறப்பு அல்ல, அடுத்த தலைமுறை. நல்லா கவனிங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். உடனே அதுன்னா அடுத்த தலைமுறை, அடுத்த பிறவி, மறுபிறவின்னு போறாங்க. தேவனுடைய சமூகத்துல வரவன் தான் அந்த பிறவியை நீந்துவான். அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று வள்ளுவர் சொல்ல. நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்றால் பாவ கடலில் இருக்கிற மனுஷன் அந்த கடலிலிருந்து உயிர் தப்பி பிழைப்பதுதான் மறுபிறப்பு. அந்த பாவ கடலில் இருந்து அவன் கரையேறணும். யார அனுப்புறது? அந்த ஊர்ல ஒரு பெரிய ராஜா வந்து இந்த ஜனங்களை விடுவிக்கலாம். அவனையும் பாவ கடல்ல கரையேற தெரியாம நிற்கிறான். அவனும் பாவியா இருக்கிறான். நபிமார்கள் வருகிறார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். அதிலே இந்த பாவ கடலிலே பிறந்தவர்கள், அவர்களும் பாவிகள். ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது. ஒரு எத்தனையோ மேய்ப்பர்கள் வராங்க, எத்தனையோ நியாயாதிபதிகள் வருகிறார்கள், எத்தனையோ தலைவர்கள், அத்தனை பேரும் பாவ கடலிலே பிறந்தவர்கள். பாவத்துல பிறந்த ஒருவன் இன்னொரு பாவியை மீட்பது அரிதறி முடியாது. வியாதியில இருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய ரத்தம் இன்னொரு வியாதியில இருக்கிற அந்த மனிதனுக்கு குணத்தை கொடுக்காது, ரத்தம் வேஸ்ட். அப்ப பாவமே இல்லாத தேவன் தன்னுடைய ரத்தத்தினாலே இந்த மனுஷனை கழுவுவே, அவர் நீச்சல் தெரிந்த அவரே மனுஷனுக்காக இறங்கி வந்து அந்த பாவ கடலில் இருந்து அவனை மீட்டெடுத்தார். ஆமென். பாருங்க, இது உங்களால் உண்டானது அல்ல. எந்த மனுஷனும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. எந்த மனிதனும், எந்த ஒரு நபியோ, எந்த ஒரு தீர்க்கதரிசியோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு பெரிய ஆளோ, ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை, ஒரு மகானோ, சித்தரோ, ரிஷியோ, முனிவரோ, யாரோ ஒரு மனிதனை மீட்படைய வைக்க முடியாது. இந்த மீட்பு உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனே மனிதனாக இறங்கி வந்து மனிதர்கள் கொடுத்த ஈவு. அது ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட். தேவன் மனிதனுக்கு கொடுத்த மகா பெரிய ஒரு வரம், ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் நமக்கு மீட்பை கொடுத்தார், முக்தியை கொடுத்தார்.
மனிதன் கரையேற முடியாமல் தவிக்கும் பொழுது அவனை காப்பாற்றினார். பாவ கடலில் இருந்து அவனை கரையேற உதவி செய்யும். இரண்டாவதாக தேவன் அருளுகின்ற ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற உவமை வழியாக சொல்லுகிறார், தாளந்துகளை கொடுக்கிறார். டேலண்ட், இந்த டேலண்ட் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, ஒரு போட்டி, யாருக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு. தமிழ்ல தாளந்துன்னு எழுதப்பட்டிருக்கு, திறமை. ஒருவனுக்கு 5 தாளந்து ஒரு எஜமானன் கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 2 தாளந்துகளை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார். 5 தாளந்து வாங்கினவன் அதை ரெட்டிப்பாக்கி வைத்திருக்கிறான். 2 ரூபா வாங்கினவன் அதை ரெட்டிப்பாக்கிட்டான். அந்த 1 ரூபா வாங்கினவன் அதை மண்ணில் போட்டு புதைச்சு வைத்திருக்கான். தேவன் நமக்கு கொடுக்கின்ற திறமைகளை மனுஷனுக்கு திறமைகளை கொடுக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிபுணர்கள் வேற எங்கேயும் இல்லை. நம்ம தான் நிறைய கட்டட வேலைகளை செய்தோம், நிறைய தச்சு வேலைகளை செய்தோம், கல் வேலைகளை செய்தோம், நிறைய வேலைகளை நம்ம இந்திய தமிழ் மக்கள் செய்தாங்க. இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திறமைகள் இவர்களிடம் இருந்தது. துபாய் போன்ற நாடுகளை அவர்கள் தான் உருவாக்கினாங்க. சிங்கப்பூர் போன்ற நாடுகளை அவர்கள் தான் உருவாக்கினாங்க. சிங்கப்பூர்ல இருக்க தமிழ் மொழியை ஒரு தேசிய மொழியா அறிவித்திருக்கிறாங்க. மலேசியாவில் தமிழ் மொழி தேசிய மொழி, அங்க ஆஸ்திரேலியாவில் தமிழ் மொழி தேசிய மொழி, ஜப்பான்ல தமிழ் மொழியை ஒரு தேசிய மொழியா அறிவித்திருக்கிறாங்க. எவ்வளவு தமிழர்கள் கலைகளை வளர்த்த தமிழர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன்? திறமையெல்லாம் மூடி வச்சுட்டு எங்க போய் மூடி வச்சிருக்கிறாங்க? டாஸ்மார்க்ல மூடி வச்சிருக்காங்க. நம்முடைய திறமைகளை எல்லாம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு திறமைகளை கொடுக்கின்றார், தாளந்துகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தாளந்துகளை பெற்றவர்களா இருக்க வேண்டும். 1 தாளந்து வாங்கினவன் 2 ஆக்கினான், 5 தாளந்து வாங்கினவன் அதை 10 ஆக்கினான். நீங்க நம்ம தாளந்து வாங்கின என்ன பண்றோம்? அப்படியே போட்டு மண்ணில் போட்டு மூடி புதைச்சு வைக்கிறோம். நம்ம கட்டின கட்டடங்கள்லாம் இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ குஜராத்ல பில்டிங் கட்டினாங்க, இடிஞ்சு விடுது. பீகார்ல கட்டினாங்க பாலம், 1 வருஷத்துல 14 பாலம். எத்தனை பேரோட உயிர்? எத்தனையோ வருஷம். இந்த கூவா நதியில கலைஞர் ஒரு பாலம் ஒண்ணு போறாரு. என்னது? பறக்கும் ரயில் திட்டம். இப்போ பட்டது கலைஞர் போட்டது மெட்ரோ ரயில். அதுக்கு முன்னாடி போட்டது என்னது? கூவத்திலேயே போட்டு போனாரு. பாத்தீங்களா? இந்த கூவம் வழித்தடத்திலேயே ஓட்டிருப்பாரு. எல்லாரும் சொன்னாங்க, அப்ப இந்த பாலம் போடுறாரு, அது தண்ணியில இருந்து சதுப்பு நிலத்துல போடுறாரு, அப்படியே போயிடும், 1 வருஷம் தாக்காதுன்னாங்க. 25 வருஷம் தாண்டி அது நிக்குது, இன்னும் கம்பீரமா இருக்குது. ஆனா இவங்க காலத்துல பாருங்க, குஜராத்ல கட்டின பாலம் 1 வருஷம் ஆகலைங்க. பீகார்ல கட்டின பாலம் பாருங்க 1 வருஷம் ஆகல. 1 வருஷத்துல 14 பாலம். ஒரே கட்டி 1 வருஷம் கூட ஆகல, 7 மாசம் ஆன பாலம் எல்லாம் விழுந்துருச்சு. அப்ப எப்படி கட்டி இருப்பாங்க? அப்ப நம்முடைய கட்டுமானம் எங்க இருக்குது? குஜராத்ல அந்த பட்டேலுக்கு ஒரு செலவு வச்சாரு, தவிர ஒரு பெரிய செலவு வச்சாரு. அங்க சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு செலவு வச்சாரு. சிவாஜிக்கு வச்ச செலவு இப்ப என்ன ஆச்சு? விழுந்துருச்சு. நடு கடல்ல இந்த 3 கடல் சந்திக்கிற இடத்துல வள்ளுவருக்கு செலவு வச்சாரு. இன்னைக்கு அந்த திருவள்ளுவர் சிலை சுனாமியை தாண்டி நின்று கொண்டு இருக்கிறது. ஆனா இவ்வளவு கலைகளை வல்லவர்களா இருந்த தமிழர்கள் கலைகளை, திறமைகளை, தாளந்துகளை இன்னைக்கு புதைச்சு வைக்கிறார். நம்முடைய எத்தனையோ தாளந்துகள் உண்டு. தேவன் மனிதனை தன்னை போல படைத்து அவனை தன்னை போல சிருஷ்டிக்கிற தன்மையோட படைத்தார். ஒரு அப்பா என்ன நினைப்பாரு? நான் குழந்தை உண்டாக்கிட்டா, நீ என்ன மாதிரி கட்டலாம், என்ன விட பெருசா செய்யறான். தன்னை விட பெருசா இருக்குன்னா ஒரு தந்தை ஆசைப்படுவார். அவங்க ஆண்டவர் இந்த பூமியை படைச்சு வெறுமையா அவன் கையில கொடுக்குற இந்த பூமி வச்சுக்க என்ன பண்ண, பண்படுத்து, பயன்படுத்து. இந்த பூமியில மனுஷன் ஒவ்வொன்றா உருவாக்குறான், ஒவ்வொன்றும் உருவாக்குறான். தனக்கான இடம், தனக்கான வீடு, தனக்கான வசதிகள், தன்னை தாண்டி இந்த பூமியை தாண்டி வெளியேறி அடுத்த பிரபஞ்சத்துக்கு, அடுத்த கிரகத்துக்கு போவதற்கான வழிவாசலை அவன் உருவாக்குகிறான்.
தாளந்துகளை கற்றுக் கொடுக்க தேவன் அருளிய ஒவ்வொரு தாளந்துகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெசலையை பேர் சொல்லி அழைத்து சகல வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு ஞானமும் அறிவும் உணர்வும் உள்ள ஆவியினால் அவனை நிரப்பினேன். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைங்க தாளந்துகளை ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும். மூன்றாவதாக வாசிப்போம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. ஆங்கிலத்துல தமிழ்ல சில மொழி இதுக்கு சரியான பதம் நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன். இந்த நிம்மதிக்காக இந்த மனுக்களும் உலகம் முழுவதும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ இடத்துல அலையலாம் தெரியும், நிம்மதி இல்லை. நிறைய பேர் போய் சாமியார்ட்ட போய் நிக்கிறாங்க, சாமி வீட்டுல நிம்மதியே இல்லை, என் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல, புள்ள குட்டி சொல்ல தாங்க, அவன் பொண்டாட்டி புள்ள தாங்க அவன் சாமியாரா போயிருக்கிறான். சாமி கடன் பிரச்சனை தாங்க முடியல, இவன் கடன் பிரச்சனை பயந்துதான் சாமியாரா போய் உட்கார்ந்துருக்கிறான். இன்னைக்கு அவன் கிட்டே போயிட்டு நம்ம ஆளுங்க, நம்ம இந்திய ஜனங்கள்கிட்ட ரொம்ப கெட்ட பழக்கம் என்னன்னா, வெளிநாட்டுல இல்ல, வெளிநாட்டுக்காரங்க மாமியாரும் கிடையாது சாமியாரும் கிடையாது. அந்த பொண்ணு போவோம், அப்பா நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பையன் சொல்லுவான், அப்பா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. சரி நான் எங்க இருக்கிறேன், இவர் கலிபோர்னியால இருப்பாரு, அவன் அங்க எங்க இருப்பான், நியூயார்க்ல இருப்பான். சரிப்பா நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு ஏதோ ஒரு இது அனுப்பி வைக்கிறப்போ அவன் 4 பேரை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போயிடுவான். ஒருத்தன் அரை ட்ரௌசர்ல வந்து ஒரு பொக்கே கொடுத்தானா அதுக்கு முடிஞ்சு போச்சு மேரேஜ். நம்ம கல்யாணத்துக்கு ஒருத்தன் அரை ட்ரௌசர்ல வந்து ஒரே ஒரு பூ கொடுத்தா என்ன ஆயிடும், எப்படி வந்திருக்கான் பாரு கல்யாணத்துக்கு போறோம். பெரிய மனதில் நம்ம ஆளுங்க பயப்படுறது சாமியாருக்கும் மாமியாருக்கு தான். ஏன்னா நம்ம கூட்டு குடும்பத்துல இருப்போம், உறவுல பிணைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது சாமியாருக்கு தான் பயப்படுறாங்க. அவன் சாமியார் எங்க இருப்பான், அவன் பயந்துதான் ஓடி போயிருப்பான். அவன் கிட்ட போயிட்டு தாங்க கதையை சொல்றாங்க. இங்க நல்ல பிசினஸ் வந்து சாமியார் தான். ஒரு பாஸ்டர் இருக்கணும்னா இப்ப நிறைய பாஸ்டர் தானா வந்துட்டாங்க, ஏதோ டிகிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல பாஸ்டர் வரணும்னா படிச்சுட்டு வந்தாங்க. அல்லது ஒரு பாஸ்டரை உட்கார்ந்து 7 வருஷம் 10 வருஷம் அடிப்படிஞ்சு அவர்கிட்ட வேலை செய்து தாழ்மையோடு கூட வந்தாங்க. நம்ம தலைமை சபை சாம்சுந்தரையாவுடைய சாம்சுந்தரையா அவங்களிடம் தாமஸ் ராஜாயெல்லாம் இருக்கிறப்ப எப்படி இருப்பாங்கன்னா, டாய்லெட்லாம் கழுவணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பணிகளும் செய்துதான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க, பெரிய ஊழியத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு வராங்க அப்படி இல்லை, பாதர்களை பாருங்க படிச்சுட்டு வருவாங்க, 7 வருஷம் படிப்பாங்க. இமாம்களை பாருங்க படிச்சுட்டு வருவாங்க. பாஸ்டர்களுக்காக ஒரு படிப்பு இருக்கிறது. ஆனா சாமியாரை வந்து படிப்பே தேவையில்லை. ஒரு நாள் திக்கக்காரன் கூட்டம் ஒண்ணு போடலாம், நீங்க போய் உட்காருங்க, கண்ணை மூடிக்கிட்டு தாடி வளர்த்துங்க, கண்ணை மூடிட்டு ஒரு மரத்தடியில் உட்காருங்க. 100 ரூபாய் முதலீடு இருந்தா போதும். ஒரு ஒரு மஞ்சள் அது உறுதி அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்க, உங்க தட்டு முன்னாடி ஒரு கட்டு பணம் இருக்காங்க. நீங்க ஜனங்க அப்படியே ஆயிட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நிம்மதி, இந்த நிம்மதி ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர். சாமியாருக்கே நிம்மதி இல்லைங்க. சாமியார் தங்களை வருத்திக்கிறாங்க, தங்களை சாட்டையில் அடிக்கிறாங்க, ஒவ்வொரு மார்க்கத்தில் அடித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள், மரணத்தின் குழியிலே போய் கொண்டு இருக்கிறார்கள். ஐயா யார் எங்களுக்கு நிம்மதி கொடுப்பாங்க? வீட்டுல நிம்மதி இல்லை. பணக்காரனை பாருங்க, ராத்திரி எல்லாம் கிளப்ல கிடப்பான், நிம்மதி இல்லை. பகல்ல மழை பிள்ளைங்களா வெளில போன பிறகு வீட்டுல வந்து படுத்து தூங்குவோம். ஏதாச்சும் ஊருக்கு போயிடுவான். நம்ம ஊர்ல ஒரு நடிகர் இருக்கிறாரு, ஏதாச்சும் ஒண்ணுனா போதும், தும்மல் வந்துட்டா போதும், சளி பிடிச்சா போதும், இமயமலைக்கு ஓடிடுவாரு நிம்மதிக்கு. நிம்மதியை தேடி அலையும் மக்கள். இயேசு அழகா சொல்கிறார், வருத்தப்பட்டு மனதிலே பாரங்களை சுமந்து அலைகிற மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பேன். ஆமென். தேவன் கொடுக்கிற நிம்மதிக்காக அவருக்கு
நான்காவதாக சுருக்கமாக கடந்து போவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனே நமக்கு கிடைத்த மகா பெரிய ஈவு. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நல்லா பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது இயேசு நமக்கு செய்த மகா பெரிய வாக்குத்தத்தம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இயேசுவுக்கு சுகம் கொடுப்பார், வியாதியை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார், கடன் போக்குவார், அது இதுன்னு சொல்றாங்க. இயேசுவானவர் எந்த ஒரு இடத்திலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கவில்லை. அவர் வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது அவர்கள் மேல் மனம் இறங்கி மனதுருகி அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். அவரிடத்துல ஒருத்தன் சொத்தை பங்கிட்டு கொடுக்கணும்னு கேட்ட பொழுது, உங்களுக்கு என்னை நியாயாதிபதியா வைத்தவன் யாருன்னு கேட்டார். இந்த விஷயத்தெல்லாம் அவர் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தை என்னவென்றால், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன், மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை என்னோடு கூட நீங்கள் இருப்பீர்கள், நித்திய காலமாக என்னோடு கூட வாழ்வீர்கள். பாவம் செய்த ஆத்மா அங்கு நரகத்திலே கஷ்டப்படும், ஆனால் என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை பெற்று என்னோடு கூட நித்திய காலமாக வாழ்வான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நரகத்துல கெட்டு அழிஞ்சு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தான். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு! அவருடைய அன்புக்கு அடித்தளமே இந்த ஜனங்க அழியக்கூடாது, இந்த மக்கள் அழியக்கூடாது. பிசாசு எதற்கு வருகிறான், இயேசு எதற்கு வருகிறார் என்பதை வேதம் அழகாக காண்பிக்கிறது. யோவான் 10:10 வாசிக்கிறோம். 10:10 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறு ஒன்றுக்கு வரமாட்டார், நானோ அவைகளுக்கெல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்து, நான் என் நாடுகளுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன். நான் யார்? நான் தேவாதி தேவன். நான் யார்? நான் கர்த்தாதி கர்த்தர். எனக்கு மரணமே கிடையாது. மரணமில்லாத வாழ்க்கை நடத்துபவன் தான் இறைவன். நான் என்னுடைய ஆடுகளுக்கு அதே எனக்குள்ள இருக்கிற அந்த மரணமில்லாத ஜீவனை கொடுக்க போகிறேன். நித்திய ஜீவன், நித்தியம் என்றால் அழிவில்லாதது, the eternal, imperishable, அழிவில்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை அழிந்திடும், நம்முடைய ஆன்மா அவரோடு கூட நித்திய காலமாக வாழும். கடைசியில் ஒரு காரியத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். வாசிப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற மகாபெரிய இன்னொரு பாக்கியம், அவர் கொடுக்கின்ற இன்னொரு ஈவு, ஒரு ஜீவ கிரீடத்தை நம்முடைய தலையிலே சொல்லுகிறார். அழகை பட்டம் பெற்ற பிறகு அவங்க தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், அல்லது ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகு அவர் தலையில ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. அது பட்டாபிஷேகம்.
ஆண்டவர் இந்த பாடுகள் பட்டு, இந்த வேதனையோடு இந்த பூமியில பாடுகள் பட்டு, அவருக்காக பாடுபட்டு, நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்க உங்க குடும்பத்துக்காக பட்ட பாடெல்லாம் அந்த லிஸ்ட்ல கொண்டு வரக்கூடாது. ஆண்டவருக்காக பாடுபட்டு, ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்காகவே சாட்சியா வாழ்ந்து, ஆண்டவருக்காகவே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு சொல்லுவார். ஆமென். நான் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை அருளுவேன். அவர் நல்ல ஒரு கிரீடத்தை நமக்கு வைத்து அழகு பார்ப்பார். சேவான ஆண்டவருக்காக மரித்த பொழுது அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று அவனை வரவேற்க எழுந்து நின்றார். நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்களா, ஒரு சாதாரண ஒரு சின்ன போஸ்டர்ல இருப்பான், எழுதிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய ஒரு சாதாரண ஒரு கடை நிலை ஒரு ஊழியனுக்காக அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று அவனை வரவேற்று, ஆமென், நமக்கு கிரீடத்தை சூட்டி அழகு பார்க்கிறதே மனம். இந்த ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு 1 யோவான் 5:20 இந்த இயேசுவானவர் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்கிறார்? மறுபடியும் வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவம் மற்ற மதங்களிலிருந்து வித்தியாசப்பட்டதாக இருப்பதற்கு காரணம் என்ன? அது நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு புத்தியின் மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு ஞான மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது அது அடிப்படை அறிவியலின் அடிப்படையிலானது. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு காரியம், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். சாமி நல்ல புத்தி போய் கொட்டிக்கிறீங்க, எங்கு கிடைக்காத புத்தி. புத்தி எப்படி கிடைக்கும்? எப்படி புத்தி கிடைக்கும்? எப்படி புத்தி கிடைக்கும்? இயேசுவானவர் மனுஷனுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். என்ன புத்தி கொடுத்திருக்கிறாரு? ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து வாசித்தோம். அவன் பிரேத கல்லறைகளிலே குடியிருந்தான். அநேகர் அவனை சங்கிலினாலே கட்டினார்கள், சில விலங்குகளினாலே கட்டினார்கள். அவன் சங்கிலிகளை தகர்த்து விலங்குகளை முறித்து அவன் ஓடிக்கொண்டிருப்பான். வஸ்திரம் தரிக்க மாட்டான். அவன் நாட்டுக்கு கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் கல்லறையில இருந்து கல்லுகளை எடுத்து தன் உடம்பை காயப்படுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே உள்ள வருவான். இயேசு கிறிஸ்து கரையேறி அந்த ஊருக்கு வரும் பொழுது அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் இயேசுவை பார்த்து பயப்பட ஆரம்பித்தன. அவனுக்குள்ள இருந்த கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான பிசாசுகள் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவனை விட்டு ஓடி போயின. வேதம் சொல்கிறது 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஊர் ஜனங்க பயப்பட்டாங்க. என்னடா, இவனை ஒருவனாலும் அடக்க முடியவில்லை. சங்கிலியினால கட்டினா அறுத்துருவான், விலங்குகளினால் கட்டினால் அறுத்துருவான். இவனை அடக்க ஒருவன முடியவில்லை. ஒரு துணி போடல, ஒரு சின்ன ஒரு கோமணம் கட்டல, உடம்பெல்லாம் காயப்படுத்துகிறான், அநியாயமா வாழ்கிறான், ரொம்ப பரிதாபமா இருக்கிறானே, இவனை அடக்க ஒருவரால முடியாதுங்கிற நிலையில இருந்த மனிதன் இப்ப இயேசு அவன் கிட்ட வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்துல அமைதியா உட்கார்ந்து புத்தி தெளிந்து. What
வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? உன்னுடைய புத்தி தெளிவடைவதுதான் கிறிஸ்தவம். நல்ல புத்தியை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் என்றால் அது பேர் தான் கிறிஸ்தவம். கல்ல கும்பிட, இந்த கல்லு பேசுமா, உனக்கு அப்பதான் புத்தி வருது. இந்த கல்ல சாப்பிடுமா, இந்த பொம்மை நடக்குமா, இந்த பொம்மை கையை உயர்த்துமா, கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேட்காது, வாயிலிருந்து பேசாது, தொண்டை இருந்து சத்தமிடாது, கால இருந்து நடக்காது, கையிலிருந்து வேலை செய்யாது, ஒண்ணுமே இல்லை. இந்த உணர்வு உனக்கு என்றைக்கு வருகிறதோ அதை கொடுப்பவர் தான் ஆண்டவர். புத்தியை கொடுக்கிறார் இயேசு. ஒரு மனுஷனுக்கு நல்ல புத்தி, பையனுக்கு புத்தி வர, நல்ல புத்தி வர ஜெபம் பண்ணுங்கய்யா. நல்ல புத்தியை கொடுப்பதுதான் இயேசுடைய ஈவு. பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குதுங்க, நல்ல புத்தியை இயேசு கொடுக்கிறார். ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாக்கோபு 5:1 சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவுள். யார்கிட்ட கேட்கணும்? அங்க போய் கேட்கணும். ஒரு பொம்மை கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா எப்படி ஒரு புத்தி வரும்? அது ஒரு களிமண்ட போய் கேட்டவனுக்கு எப்படி புத்தி வரும்? ஒரு படத்து முன்னாடி நின்னா எப்படி புத்தி வரும்? உனக்கு புத்தியே வரல, புத்தி வந்து அந்த படத்து முன்னாடி நிற்பியா? ஒரு புத்தி வந்து ஒரு பொம்மையை போய் கையெடுத்துக்க முடியா? ஒரு புத்தியை கொடுப்பது தானே ஆண்டவருடைய வேலை. நிறைய ஜனங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் சங்காரமாகிறார்கள். பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டவர்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். A sound mind, நல்ல தெளிந்த புத்தி, sound wisdom. நல்ல இருக்கு, நல்ல தெளிவான ஒரு மனம், தெளிந்த புத்தி. இவன் அந்த புத்தி தெளிந்து கெட்ட குமாரன் அப்பா கிட்ட சண்டை போட்டு எல்லாம் அவனுக்கு வேண்டிய பாகத்தை எல்லாம் வாங்கி கொண்டு தூர ஊர்ல போய் நண்பர்களோடு பணத்தை எல்லாம் செலவழித்து எல்லா நண்பர்களும் அவனை விட்டு போயிட்டா, பணம் இல்லாம போயிட்டாங்க. ஆனா பண்ணிக்க வைக்கிற தவிடு கூட கிடைக்காம பஞ்சத்துல வாடி கொண்டு இருக்கும் பொழுது அப்ப அவனுக்கு புத்தி தெரிந்து, என் அப்பா வீட்டுல அநேகர் 3 வேளை உணவு வயிறார சாப்பிடறாங்க, நான் 1 வேளை உணவு இல்லாம இங்க அவசரப்படுறேனே, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் என்ற எழுதாமங்க. அவன் புத்தி தெளிந்து, வேதம் சொல்லுது, அந்த புத்தியை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய வேலை. உன்னுடைய டர்னிங் பாயிண்ட் தான் உன்னுடைய புத்தி. தவறான வழியில நீ போற, நீ திரும்ப அதுதான் உன்னுடைய புத்தி. அங்கதான் புத்தி வேலை செய்யுது. தீமையை விட்டு விலகுவதே புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாத விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28 ஒரு வழி இருக்கிறது. There is a way. அந்த வழி எங்க இருக்கிறது? யோபு அந்த முழு சாப்டர் ஃபுல்லா அலசி ஆராயிறான். ஞானம் உண்டாகும் இடம் எங்கே? அது கண்டடையத்தக்க இடம் எங்கே? எப்படி போனா ஞானம் கிடைக்கும்? ஒருவேளை கழுகு போல பறந்து போனா கிடைக்குமா? கழுகிட்ட கேட்டா அது எனக்கு தெரியாது, அந்த இடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. காட்டு விலங்குகளுக்கு அது தெரியாதுன்னு சொல்லுது. பெரிய மனுஷர்களுக்கு அது தெரியவில்லை. அப்ப எங்கேயாவது புத்தி கிடைக்கும் என்று சொல்லி இந்த புத்திக்கான வழியை அவன் அந்த ரூட் காசு அவன் அலைச ஆராய்ந்து கொண்டு இருக்கிறான். கடைசியில வேதம் அந்த வசனத்துல முடிக்கிறான், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஐயா தப்பான வழியில போயிட்டு இருக்கா, குடியிலே போயிட்டு இருக்கா, அந்த குடியை விட்டு திருமணம் டர்னிங் பாயிண்ட், அதுதான் புத்தி. புத்தி தெளிந்து இந்த புத்தியை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய வேலை. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வேலை இந்த புத்தியை கொடுப்பதுதான். ஒவ்வொரு மனுஷனையும் திருப்புவது அவருடைய வேலை. தவறான வழியில இருந்து அவனை திருப்புறாரு வேலை. அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வழிக்கு உன்னை திருப்புறாரு பாருங்க, அதுதான் புத்தி. இயேசுவானவர் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இந்த பூமியில வந்து என்ன கொடுத்தார்? நல்ல புத்தியை கொடுத்தார். காட்டு மிராண்டிகளாக இருந்த சீடர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்துதான் இன்னைக்கு அவர்களை தலைவராக வைத்தார். கல்லாதவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசி கேட்கிறவே இது எப்படி ஆயிற்று? படிக்க தெரியாதவன்,
எழுத தெரியாதவன். அவன் பேதருக்கு எழுத தெரியாது. அவன் எழுதி கொடுத்த புத்தகம் தான் முதல் என்னது சுவிசேஷம். மார்க் எழுதுற சுவிசேஷம். வேதத்துல 2வது புக்காக புதிய ஏற்பாடு. அவனுடைய சுவிசேஷத்தை அதை பார்த்துதான் மத்திய பெரியார்கள் எழுதுறான். கரெக்ட் பண்ணி அவனும் எழுதுறான். மார்க்கை வைத்துக் கொண்டு அவன் எழுதினான். பார்க்க பேர் எழுதுற நிருபங்கள் இன்னைக்கு பேசப்படுது. காரணம் என்ன? ஒரு படிக்காதவனா இருந்தாலும் அவனுக்கு தேவன் புத்தியை கொடுத்தான். அவனை கொண்டு வந்து தலைவனா வைத்தான். எல்லா சீடர்களுக்கும் அவனை தலைவனா வைத்தான். திருச்சபைக்கே அவனை தலைவனா வைத்தான். ஒரு அறிவில்லாத ஒருவனை எப்படி தலைவனா வைக்க முடியும்? ஒன்னும் படிக்காதவனை எப்படி வைக்க முடியும்? காரணம், இயேசுவானவர் வந்து அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தார். சேவான் ஒரு சாம்பார் பையில வாழை எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், சாம்பார் வேணுமா, காய் வேணுமா, பொரியல் வேணுமான்னு கேட்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா பந்தி விசாரிப்புக்காரன். ஆனால் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கிரேக்க நாட்டு தத்துவ ஞானிகள் நிறைந்த உலக கிரேக்கம். அந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற அந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அந்த வரிசையில் வந்தவர்கள், சோயிக்கர்கள், எபிக்குரியர்கள் நிறைய பேர் பைபிளை காண்பிக்குது. அந்த ஞானிகளிடத்திலே இவன் போய் தர்க்கம் பண்ணிடுவான் என்று பைபிள் அப்படியே சுட்டி காட்டுகிறது. அவர்கள்லாம் பெரிய பிலாசபர், பெரிய தத்துவ பள்ளிக்கூடங்கள். அவர்களிடத்திலே போய் அவன் மோதுகிறான். யாரு? ஒரு பந்தி சர்விங் வேலை செய்யறவன், சர்வர். வேதம் சொல்லுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் அவனுக்குள் இருந்த ஆவியையும் ஒருவனாலும் எதிர்க்க கூடாது இருந்தது. அவ்வளவு தெளிவாய் பேசினான். ஐயா, ஒரு சாதாரண சர்வருக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? நம்ம ஊர்ல ஒரு சர்வர் தான். ஹலோ, நம்ம ஊர்ல சர்வர் இருந்தாங்க. நம்ம ஊர் சர்வருடைய இங்கிலீஷ்ல பயங்கரமா இருக்கும். அந்த இங்கிலீஷ்க்கு பேரு என்ன இங்கிலீஷ்? ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு பேர் ஒண்ணு உண்டுங்க. தப்பு தப்பா பேசுனாங்கன்னா அந்த இங்கிலீஷ்க்கு பேர் என்ன? தப்பு தப்பா பேசுற இங்கிலீஷ்க்கு பேர் என்ன பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. தெளிவா பேசலாம். தப்பு தப்பா பேசுறாங்கன்னா சொல்லுங்க, பட்லர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. பட்லர்னா யாரு? சின்ன வேலைகள் செய்யறவங்க, சர்விங் வேலை செய்யறவங்க. ஒரு பட்லர் வந்து பேசினான், அங்க நல்ல பாம்பு படம் இருக்குது, அதை இவன் சொல்லணும். எப்படி சொல்லுவான்? ஹலோ, நல்ல பாம்பு படம் எடுக்குது. சர்வர் சொல்றான், இந்த சொல்றான், ஏ குட் ஸ்னேக் டேக் போட்டோ. இதுதான் இவங்களுடைய இங்கிலீஷ். அப்ப ஆண்டவருடைய இதே வேலைதான் அவன் செய்தான். சேவான் இதே வேலைதான் அங்க சேவன் செய்யறான். அவன் ஆனால் அவனுக்குள் இருந்த ஞானத்தை ஒருவராலும் எதிர்க்க கூடாது இருந்தது. காரணம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்தார். ஆமென். தேவன் நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?